ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் பூக்கள் இருக்க மாதிரி நம்ம ரோஜா செடியில் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம என்ன உரம் மருந்து கொடுத்தாலும் அது பூக்காமல் தான் இருக்குது. அதை எப்படி பூக்க வைக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நர்சரியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டிகளில் போட்டு வச்சு கூட பூக்கள் அதிகம் பூக்க வச்சுருவாங்க. நம்ம எவ்வளோ மண், உரம், மருந்து எது கொடுத்தாலுமே பூக்கள் பூக்காமலும் ஒரு மாதிரி செடி சொரட்டை அடித்த மாதிரியும் பூக்கள், அதாவது பூக்கள் பூத்தாலுமே பெரிய அளவில் பூக்காமல் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பூக்களாக இருக்குது. அதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளை பூராமே ஒரே மாதிரி வெயில் படுற மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதையும் வைக்காமல் அதை நிழலில் கூட ஒரு சில இடத்துல வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் வச்சிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ரோஜா செடியை வெயிலில் தான் வைக்கணும். அதாவது ஃபுல் டைம் வெயிலில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் ரோஜா செடியை விற்கிறதுக்காக வேண்டி ஃபுல்லாகவே செம்மண் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் எதுக்கு போடுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்மண் போடும்போது மண் இறுக்கமாகவும், தண்ணி நம்ம கொஞ்சோன்னு ஊற்றினா கூட அதை பிடிச்சி வச்சுக்கிறோம். ட்ரை ஆக விடாத அளவுக்கு செம்மண் ஓரளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிறோம். அதனால் நர்சரியில் முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணை தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி அந்த கவரில் இருக்கிற மண் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றினாலும் சரி, ஊற்றாட்டும் சரி, கொஞ்சம் ட்ரையான மாதிரி இறுக்கமாகவே தான் இருக்கும். அதே இது நம்ம வைக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செம்மண்ணோட நம்ம கோகோபிட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கோகோபிட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் ஃபுல்லாகவே இறுகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம கோகோபிட் ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது வேர் அதிகமாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் ஏதாவது களைகள் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை எடுத்து விட்டுறணும். ஏன்னா மண் சத்தை பூராமே அந்த களைகள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு களைகள் வளர்ந்துடும். நம்ம ரோஜா செடியே வச்சுருந்தா கூட அதுக்கு அந்த பூக்கள் பூக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால் ஃபுல்லாகவே களைகள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் களைகளை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் பூக்கள் பூத்த பிறகு அந்த பூக்களை அப்படியே விடாமல் முடிஞ்ச அளவுக்கு பூக்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போல்லாம் பூராமே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பூக்களை அப்படியே விட்டுருக்காங்க. இதை ஒரு 15 நாளுக்குள்ளேயே கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு பூக்கள் அதிகம் பூத்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பூக்களை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருந்து ஏதாவது கொடுக்கணும். நர்சரியில் கொடுக்குற மருந்து மேக்ஸிமம் நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மருந்துன்ற பட்சத்தில் எந்த மருந்து வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ரோஜா செடியை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வெயிலில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை அதே கவரில் மண் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மண்ணுடைய அளவுக்கு நம்ம ரோஜா செடியை வைக்காமல் அந்த மண்ணை விட அதிகமாக மண் போடுற மாதிரி இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நர்சரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த ரோஜா செடியை மண் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருப்பாங்க. அதே அளவு மண் போடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 12 இன்ச்சு தொட்டிக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 12 இன்ச்சு தொட்டின்னா மண் கொஞ்சம் சேர்த்து பிடிக்குது இல்லைங்களா? அந்த அளவுன்னு இல்லை, அதை கூட அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கம்மியான சைஸ் சின்ன தொட்டியில் வச்சிடாதீங்க ரோஜா செடி. அப்படி வைக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் இப்போ பூத்தாலுமே கூட லைஃப் லாங் உங்களுக்கு அது ரோஜா செடி பூத்துக்கிட்டே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மண் நிறைய இருக்கிற மாதிரி தொட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கொத்த கொத்த பூக்களுமே அதிகம் பூக்கும். என்னென்ன மண் யூஸ் பண்ணலாம்ன்றது பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி செம்மண், நெக்ஸ்ட்டு கோகோபிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு, முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த முட்டையை பூரா நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அந்த ஓடை பூரா எடுத்து அதை ஃபுல்லாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே பவுடர் ஆன பிறகு அந்த ரோஜா செடியோட மண்ணுக்கு மண் கலவை நீங்கள் போடும்போதே அது ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி போடும்போதுமே உங்களுக்கு கொத்து கொத்தான பூக்கள் வரும். ரோஜா செடியை பதியம் பண்ண பின்னாடி ரோஜா செடிக்கு நம்ம ஏதாவது உரம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அப்போ ரோஜா செடிக்கு உரத்தை டைரெக்டாக கொடுக்காம அந்த மண்ணை ஃபுல்லாகவே நம்ம கிண்டி விட்டுட்டு மண்ணுக்குள்ளே அந்த உரம் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம உரம் கொடுக்கணும். மேலாப்பில் நம்ம உரம் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றுற தண்ணி வழியாக அந்த உரம் போயிடும். உரம் பவர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரோஜா செடிக்கு நீங்கள் உரம் போட்டு வேஸ்ட்டு தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உரம் போடும்போது நம்ம அந்த மண்ணை கிளச்சி விட்டுட்டு நம்ம உரம் போட்ட பிறகு மண்ணை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி உரம் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் ரோஜா செடிக்கு அந்த உரம் பவர் எடுத்துக்கிறோம். ரோஜா செடியில் ஏதாவது நோய் தாக்குதல் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு ஃபுல்லாகவே ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இதில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி 7 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் நம்ம பூக்களை கட் பண்ணுற இடத்துல அந்த மஞ்சத்தூளை கெட்டியாக கலக்கி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா கூட அந்த பூக்களுமே அதிகமாக அடுத்தடுத்து உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றாமல் நர்சரியில் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மார்னிங் ஈவினிங் ஊற்றும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற ஈரம் ட்ரையானா கூட நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரோஜா செடி துளிர் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றும்போது காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ரோஜா செடிக்கு ஊற்றி விட்டுருங்க. அப்படி ஊற்றினாலே உங்களுக்கு ரோஜா அதிகமாக துளிர் விட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப உயரமா வளர்ந்த ரோஜா செடியா இருந்துச்சுனாக்கா, அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். அத வந்து ரோஜா செடிய முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 அடி, அத வந்து 2 அடி இந்த உயரத்திலேயே ரோஜா செடிய வளர்க்க பார்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உயரமா வளர்ந்துச்சுன்னா, ரோஜா செடி சத்த ஃபுல்லாவே அந்த உயரம் எடுத்துக்கிட்டு பூக்கள் அதிகம் பூக்காம இருந்துரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து 2 அடி, அதாவது 3 அடி இந்த உயரத்திலேயே நீங்க ரோஜா செடிய வளர்த்துக்கங்க. அப்படி வளர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதிகமா துளிர் விடும். அதாவது ரொம்ப உயரமே விடவே கூடாது கண்டிப்பா. அப்படி விட்டீங்கன்னா பூக்கள் அதிகமா இருக்காது. இதுவே தரையில இருந்ததுனாக்கா கொஞ்சம் பரவால்ல. அதாவது தரையிலன்னா மண் சத்து அதிகம் இருக்கும். அதனால வந்து அது ஹைட்டாவே இருந்தா கூட நம்ம அடுத்தடுத்து உரம் போடுறதுனால உங்களுக்கு ரோஜா செடி பூக்க ஆரம்பிச்சுரும். அதே இது தொட்டியில இருக்கும்போது அதில இருக்கிற மண்ணினுடைய அளவுக்கு தகுந்த உயரம் இருந்தா மட்டும் தான் நமக்கு பூக்கள் பூக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில இருக்கிற கொடிய நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். கொடிய கட் பண்ணி எடுக்காம விட்டா பூக்களுமே பூக்காம இருந்துரும். அதாவது கொடிய எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில இருக்க இலை வந்து டார்க் கலர் இலையா இருக்கும். அதாவது கிரீன் வந்து டார்க் கிரீன். அந்த இலை வந்து லைட் கிரீன் கலர்ல இருக்கும். அதாவது 7 லீஃப் இருக்கும். அதாவது மதர் பிளான்ட்டா இருந்தாலும் சரி, ஒட்டு செடியா இருந்தாலும் சரி, அதாவது வேர ஒட்டி அந்த கொடி மட்டும் தழைஞ்சிட்டு வந்திருக்கும். அதாவது ரோஜா செடியில இல்லாம, அது வந்து ரோஜா செடிக்கு அடியில இருந்து தழைஞ்சு வந்துட்டு இருக்கும். அந்த கொடிய நம்ம பார்த்து கட் பண்ணி ஃபுல்லாவே எடுத்துறணும். அப்படி கட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ரோஜா செடி துளிர்களும், பூக்களுமே இருக்கும். அப்படி கட் பண்ணாம விட்டீங்கன்னா, ரோஜா செடி நம்ம எவ்வளோதான் அந்த கொடி வளர்த்தாலும் அந்த கொடியில வந்து பூக்களே இருக்காது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு நம்ம உரம் ஏதாவது குடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு நீங்க ஆர்கானிக் முறையிலேயே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் முறையில என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற காய்கறி வேஸ்டேஜ் பொருள், அதாவது வேஸ்டேஜ் பொருள் எதுவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது காய்கறியில. அந்த பொருட்கள பூராமே ஃபுல்லாவே மக்க விட்டு ஒரு 15 நாள், 20 நாள் அதாவது அது ஃபுல்லாவே அழுகுன பிறகு, அந்த இத வந்து நம்ம ரோஜா செடிக்கு போட்டு வச்சுக்கலாம். அத வந்து டைரக்ட்டா அந்த அழுகுன மாரி இல்லாம, கொஞ்சம் காஞ்ச பிறகு பவுடர் ஆக்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி திரும்பி உங்களுக்கு பூக்கள் பூக்கவும், துளிர்கள் அதிகமா விடவும் ஆரம்பிச்சுரும். ரோஜா செடியில பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்தா கூட, நீங்க வந்து வேப்ப எண்ணெய வந்து எடுத்துக்கிட்டு, அதில வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு, நீங்க வேப்ப எண்ணெய் வந்து ஒரு 20 எம்எல் எடுத்துக்கிடுங்க. அதில வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி ரோஜா செடியில நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மதியான நேரம் அந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாதீங்க. அதாவது காலையில இல்லன்னா சாயங்காலம். இந்த மாரி நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது, உங்க ரோஜா செடியில பூச்சி தொல்லை ஏதாவது இருந்தா கூட கண்டிப்பா மாறிக்கிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம ரோஜா செடியை ஃபுல்லாகவே வளர்த்துருக்கோம். அதாவது இந்த தொட்டியில் இருக்கிற ரோஜா செடி ஃபுல்லாகவே அது வந்து ஃபுல்லாகவே கெமிக்கல் கொடுக்காம வளர்த்த ரோஜா செடிகள். அது வந்து ஆர்கானிக் முறையில் வளர்த்த ரோஜா செடிகள். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் கெமிக்கலாகவும் உரம் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் முறையில் வளர்த்த ரோஜா செடிகள். அதை வந்து கெமிக்கலாக வந்து டிஏபி இந்த மாதிரி உரம் மருந்து எதுவும் கொடுக்காம ஃபுல்லாகவே ஆர்கானிக் முறையில் வளர்த்துருக்க ரோஜா செடிகள் தான் இது ஃபுல்லாகவே. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது மாதிரி நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது உங்கள் ரோஜா செடி கண்டிப்பாக துளிர்கள் விடாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக துளிர்கள் விட ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸ் வந்து ரோஜா செடியில் பன்னீர் ரோஜா செடி, இந்த நார்மல் ரோஜா செடி அப்படின்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. நீங்கள் எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ரோஜா செடி கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும்.